நீங்க சொல்ல முடியுமா? என்ன போராடி இருக்காங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், எப்படியாவது மக்களை ஆள வேண்டும் அப்படின்றத அவங்களுடைய திட்டம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. 2009 என் ஒட்டுமொத்த மக்களையும் பாஸ்போர்ட் குண்டர்களாலும் கொத்தமுண்டர்களாலும் கொண்டு போய்த்தது இந்த அயோக்கிய காங்கிரஸ் அரசு, சோனியாவின் அரசு, மன்மோகன் அரசு. அதற்கு உடமையாக இருந்தது இந்த மாநிலம் கட்ட இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கருணாநிதியும் கருணாநிதியின் குடும்பம் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? என்னிடம் கொண்டு கொல்லப்பட்ட போது துணைத்தவர்கள் எங்களை வீதியில் இருந்து கட்டி கலர்வதற்கு கூட இந்த அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதியை விடவில்லையே. அன்றைக்கு எல்லாத்தையும் கைது செய்து சிறையில் அடைத்தது இந்த கருணாநிதி அரசு, இந்த ஸ்டாலின் அப்பா கருணாநிதி அரசு. எங்க அண்ணன் தங்கமேல் சீதாராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்து சிறைப்படுத்தி கொள்ளைப்படுத்தியது கருணாநிதி அரசு. இந்த மண்ணிற்கு மக்களுக்கும் எதிராக காரணம் அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த மக்களை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால்தான் இந்த மண்ணையும் மக்களையும் ஆள வேண்டும் என்றால் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஒருத்தர் ஆள வேண்டும். தான் ஆளவிட்டால் நல்ல தடையாக இருப்பார்களே, அப்படி இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆண்டிருந்தால் இதோ கண்ணுக்கெட்டிய தூரத்தில் நம் பப்புடுபடி உறவுகள் கொன்றளிக்கப்பட்ட போது இங்கே இருந்த இந்த திமுக அரசு வேடிக்கை பார்த்தது. 1960 அன்றைக்கு இந்தியாவிலிருந்து 47 பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று போன போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. இன்றைக்கு வங்கதேசம் என்று இருக்கக்கூடிய அந்த வங்கதேச நாடு அன்றைக்கு பாகிஸ்தானோடு இருந்தது. ஆனால் அங்கே வாழ்கின்ற மக்கள், வங்கமொழி பேசுகின்ற மக்கள், பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானில் வாழ்கின்றவர்கள் உருது பேசுகின்ற மக்கள், இவர்கள் இருவருக்கும் ஒத்து வரவில்லை. அன்றைக்கு அங்கே ஒரு புரட்சி வெடித்தது. அங்கே ஒரு ஆயுத குழு போராடியது. முக்திவாகினின் ஆயுத குழு வங்கதேசத்திலே போராடிய பொழுது அன்றைக்கு இன்றைக்கு வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அரசியல் ரீதியாக மக்களை திரட்டு போராடினார். இருவரும் ஆயுத குழுவும் அந்த மக்களை திரட்டு போராடிய ஜனநாயக போராடிய முஜிபுர் ரஹ்மான் சேர்ந்து வங்கதேசத்தின் விடுதலைக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் அங்கே இருந்து அகதிகளாக இந்த இந்தியாவில் இருக்கிற இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே வந்து குடிபெயர்ந்து வந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அன்றைக்கு குடிபெயர்ந்த பொழுது அந்த மண்ணிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவனாலும் ஒரு அந்த மங்காளி அந்த மண்ணை ஆண்ட பொழுது அப்பொழுது அவன் சித்தார்த்தை சங்கர என்ற அந்த முதலமைச்சர் டெல்லி பட்டணத்திற்கு ஓடி அன்றைக்கு இந்தியாவின் பிரதம மந்திரி இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியிடம் நீ ஒன்று ராணுவத்தை அனுப்பி வங்கதேசத்தை பிரித்துக் கொடு, ஏனென்றால் என் காவல்துறையை நான் அனுப்பி அதற்கான வேலையை செய்வேன். காரணம் என் மொழி பேசுகின்ற என் இன மக்கள் அங்கே கொன்றளிக்கப்படும் போது நான் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று பேசிய அந்த சித்தார்த்தை சங்கரே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தால் அந்த வேலையை செய்தார் என்பது கடந்த கால வரலாறு. மொழியால் ஒரு நாடு உருவாகியது உலகத்தில். வங்கதேசம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி காட்டினார்கள். ஆனால் 2009 வரை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் தலைவர், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், இன்றைக்கு உலகத்தின் வெறும் மாவீரன் என்று போற்றப்படுகின்ற 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனுக்கு பிறகு தமிழர் இனத்தில் பிறந்த ஒரு மாவீரன் எங்கள் தலைவர் பிரபாகரன் அந்த மண்ணிலே ஒரு நாட்டை 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டார். அந்த நாட்டை அழிப்பதற்கு 20 நாடு துணை கொண்டு இந்திய தேசம் கங்கான பார்த்து அனைத்தையும் செய்து கொடுத்து அந்த தேசத்தை அழிப்பதற்கு உடனடியாக இருந்த போது நான் ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், நான் என்ன செய்ய முடியும் என்று எகத்தாளமாக பேசிய ஸ்டாலின் தகப்பனார் கருணாநிதி தான் இந்த இனத்தின் துரோகி. கருணாநிதியை கருவறுப்போம் என்று 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது எங்கள் அண்ணன் தந்தையார் சீமான் காங்கிரஸையும் கருணாநிதியின் கருவறுப்போம் என்று களத்தில் நின்று போராடினார். சாகும் வரை கருணாநிதியால் முதலமைச்சர் பதவியை அடைய முடியவில்லை என்பது கடந்த கால வரலாறு. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இனிவரும் காலங்களில் திமுகவோ அதிமுகவோ இந்த மனித ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். இது சத்தியத்தின் மீது ஆணை. நாங்கள் தலைவரின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், உண்மையை பேசுகிறோம். எங்கள் ஐயா பேசினாலே உண்மையை பேசுகிறோம், உறக்க பேசுகிறோம், உறுதியாக பேசுவோம், இறுதி வரை பேசுவோம். இந்த மண்ணின் மக்களுக்காக நாங்கள் போராடுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே சென்னையிலே 8 நாட்களாக எங்கள் அண்ணன் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாள் அந்த பகுதியிலே அண்ணனோடு நடந்து நின்றேன். மக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொள்கிறார்கள். ஆளுகின்ற அதிகாரமும் இருக்கவில்லை. இது மட்டும் இதற்கு முன்னால் ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அவர்களை, காங்கிரஸ் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சி வரை எந்த கட்சியும் வரை எங்களுக்கு உதவி செய்ய வந்தவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். வருங்காலத்தில் நாங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்தி இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்தை
எதிர்காலத்தை உருவாக்கும் என்று மக்கள் புரிந்து விட்டார்கள். கடந்த பாடு மறைமுகாது, கருவாடு மீனாகாது, இனிமேல் காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த மண்ணிலே வெல்லாது என்ற நிலைமையை நாங்கள் உருவாக்கும். இது சத்தியம். நடக்காது, முடியாது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு தெலுங்கானாவிலே ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கிறார் என்றால் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே மக்களிடத்தில் விதைத்தான். அதனால் அவர் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அந்த மண்ணிலே வென்று வந்திருக்கின்றது. இன்றைக்கு மேலே பத்தியிலே ஆளுகின்ற கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மத சூழ்ச்சியை உருவாக்கி தொடர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ராஜஸ்தானிலே, மத்திய பிரதேசத்திலே, சத்தீஸ்கரிலே நாங்கள் வென்று விட்டோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் தான் கண்டிப்பாக வெல்லுவோம் என்று இன்னும் ஒரு முறை இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா வென்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்தியா என்ற ஒரு தேசம் இங்கே இருக்காது. அது அதானி தேசமாகவோ அம்பானி தேசமாகவோ தான் இந்த மண்ணிலே அந்த நாடு அழைக்கப்படும். இந்தியா நாட்டை முடிச்சு கட்டிட்டார். எல்லாத்தையும் ஜிஎஸ்டி வரி எல்லாம் போன்ற எல்லா வரிகளும் கட்டுவோம். ஆனால் அதானி அம்பானி கடன்கள் லட்சக்கணக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு அதானிக்கு சென்னை எண்ணூரிலே காட்டுப்பாக்கத்திலே அந்த துறைமுகம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது இந்த அரசு. ஏற்கனவே வெள்ள பெருக்கெடுத்து சென்னை மூழ்கின்ற அபாய நிலையிலே இருக்கின்றது. கடந்த ஒரு நாள் பெய்த மழையிலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த கொல்கத்தா ஆற்றிலே எண்ணூரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சுவரை எழுப்பி அந்த நீர் உள்ளே வரமையாக தடுத்து 5000 ஏக்கர் 2500 ஏக்கர் கடல் பகுதியையும் 2500 நிலப்பரப்பையும் ஆக்கிரமிப்பு செய்து ஒரு துறைமுகம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏற்கனவே ஆறுகள் செத்து போய்விட்டது. கூவமாறு சென்னையின் மிகப்பெரிய ஆறாக இருந்தது. கிட்டத்தட்ட 80 அடி நீளமுள்ள படகுகள் அதிலே பயணித்து ஆங்கிலேயர் காலத்திலே போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து நடந்த ஒரு அந்த ஆறு இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அடையார் ஆறு கிட்டத்தட்ட 1000 அடி அகலம் கொண்ட அந்த அடையார் ஆறு இன்னைக்கு 300 அடியாக பூசப்பட்டுவிட்டது. ஆயிரக்கணக்கான இந்த ஆறுக்கு அதிகாரம் கட்டி ஆட்சியர் அனைத்து ஆறுகள் கூரையாடப்பட்டது. 1801 சென்னையிலே பக்கிங்காம் கால்வாய் வெட்டப்பட்டது. அதிகம் படகு போக்குவரத்து நடந்தது. இன்றைக்கு அந்த ஆறு கூவமாயிற்று. எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஏரி, குளம், கால்வாய், கண்மாய், தாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தின் கிளை இன்னைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏரி, வள்ளூர், திருக்குறள் கர்நாடகி, திருக்குறள் கர்நாடகி. இன்னைக்கு பேசுறாங்க ஒரு அமைச்சர். எவ்வளவு கேவலமா இருப்பாங்க. திருக்குறள் எழுதிய கர்நாடகி எழுதிய திருக்குறளை அந்த குழந்தைக்கு நான் பரிசாக வழங்கினேன். அப்ப ஐயா திருவள்ளுவர் நிலப்பாடு இருந்தாரு. என்ன கொடுமை பாருங்க. கம்பராமாயணத்தை செய்கிறார் ஆண்டு ஒருத்தர் எல்லாம் போன மரியாதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்ட கேவலமான ஆட்களை வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஒருபோதும் மக்களின் குறைகள் தீர்க்கப்படாது. இதுதான் கடந்த கால வரலாறு. 50 ஆண்டுகளாக 1967 ஆட்சி அதிகாரத்தில் ஏறிய திமுக இன்றைக்கு வரை ஆட்சி அதிகாரத்தில் மாறி மாறி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துகின்றது. திமுக 50 தலைவர்களால் கொட்டு மழையிலே செப்டம்பர் 17 அன்று ஆபீசர் பூகாரில் ஆரம்பிக்கப்பட்ட திமுக இன்றைக்கு கருணாநிதி குடும்ப சொத்தாக மாறிவிட்டது என்றால் நரவேசிக்கு கட்டியிருக்கிற திமுக கொஞ்சமாவது வெக்கமான சூடு போன இந்த கட்சியில் இருப்பேன். உங்களுக்கு ஸ்டாலின்ல ஒரு தலைவரா, அண்ணாவை தலைவரா ஏற்றுக்கிட்ட பேரறிஞர் அண்ணா தம்பியே தலைமையில் இருக்கவா ஸ்டாலின் என்றாரு. கருணாநிதி கிடையாது. கருணாநிதி கட்சியை அபகரித்து கொண்டார். எப்படி அடுத்தவர்கள் மனைவியெல்லாம் அபகரித்தார், அவர் கட்சியை அபகரிச்சுட்டாரு. ஆதித்ய கருணாநிதியாக இருந்தாரு. கருணாநிதிக்காக இருந்தேன்னு சொன்ன ஸ்டாலினுக்காக இருக்கு அந்த கட்சியில் இருக்கணும். கேவலமா இல்ல. ஸ்டாலின் என்ன ஒரு ஆளுமையான நான் கேட்கிறேன். ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? எதுவுமே இல்ல. இப்ப அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இளவரசர் அதுக்கு இன்பநிதி ஒருத்தர் பேசுறான். நீங்க நான் இன்பநிதியை அமைச்சராக நான் போக மாட்டேன். அது வரைக்கும் நான் எவ்வளவு வாழணும். கேவலமாக உங்களுக்கு கருணாநிதி வீட்டுக்குள் தான் உங்களால் முதலமைச்சரை தேட முடியும் என்றால் இதற்கு நீங்க அந்த கருணாநிதி கேட்டதற்கு அவங்க போட்டு போயிடும். அசிங்கமா இருக்கு. நாங்களா ஒரு காலத்துல திமுக பயணப்படுறதுக்காக சொல்றோம். ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்களே. திமுக இன்றைக்கு இருக்கின்ற திமுக வரலாறு தெரியாது, அதனுடைய போராட்டம் தெரியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வளர்ந்த திமுக, சிரித்து கொண்டே சிறை சென்றான சிட்டிபாபுவின் தியாகத்தை மறந்த திமுக, எத்தனையோ பேர் உயர்நித்த இந்தி தமிழ் மொழிக்காக உயர்நித்து அன்றைக்கு கட்சியை வளர்த்தார்கள். அவரெல்லாம் எங்க போனாங்க? யாராவது கட்சியில் இன்னைக்கு மந்திரி பதவி அழைச்சிட்டு அலங்காரமாக வந்து போயிட்டு இருக்காங்க.
இப்படிப்பட்ட கேடு கேட்ட இந்த திமுகவுக்கு தயவு செய்து மீண்டும் வாக்களித்து இந்த மண்ணை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்த விரும்பாதீர்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்காக இந்த மண்ணிலே உழைப்பதற்கு இதோ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கின்றோம். எப்படி கரும்பு தன்னை பிழிந்து இனிப்பான சாறை கொடுக்கின்றதோ அப்படி எங்களை இந்த மண்ணிற்காக உழைத்து இந்த விவசாயி, இந்த கரும்பு விவசாயி என்ற சின்னத்தை ஏற்றி நாங்கள் வருகிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். வழி இருக்க புலியை விழுந்து விடாதீர்கள், கரும்பு இருக்க இரும்பை தின்று விடாதீர்கள். இந்த நல்ல வேட்பாளர்கள் நல்ல கட்சி இருக்கும் போது இந்த கேடு கட்டவர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் 500 ரூபாய் பணத்தை வாங்கி வாக்கு செலுத்தும் போது நீங்கள் தயவு செய்து ஒரு முறை அந்த பொத்தானை அழுத்தும் போது உங்கள் பிள்ளைகளை, வருங்கால சந்ததிகளை நினைத்து பார்த்து அந்த வாக்கை செலுத்துங்கள். வருங்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே வளமோடு நலமோடு வாழ்வதற்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.